ஸோ கிரிப்டோ பற்றி ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். புதுசாக அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கிரிப்டோ கரன்சியில் ஒரு சிலரால் மட்டுமே லாபம் எடுக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜை தாண்டி எல்லாராலையுமே கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு இன்றைக்கி நம்ம வந்தாச்சு. இப்போவும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கிரிப்டோ இல்லைன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய நேரம் இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரஸ்ட் மீ, நம்மளை சுற்றி நிறைய பேர் இதை பற்றி பேசி காட்டியும் ஏதோ ஒரு வழியில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பில் பிட்காயினை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணும்போது பிட்காயினோட ப்ரைஸ் $16,000 தான் இருந்துச்சு. அந்த டைம் மற்றவங்களும் அதை வாங்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவை போட்டிருந்தேன். இன்னைக்கு அது 30,000 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 5 மாசத்துல 80% வளர்ச்சி. 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் அது கிட்டத்தட்ட 1,80,000 வர்த்தா இருந்திருக்கும். ஆனால் 30,000 பிரைஸ் ரேஞ்சை பிட்காயின் பிரேக் பண்ணும்போது இப்போ பிட்காயின்ல காசை போடுறது அவ்வளோ நல்லதில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே பிட்காயின் $2,000 குறைஞ்சு $28,000 போயிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கு. என்னால் குயிக்காக ஒரு வீடியோவை ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது உண்டு. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கு. தேவைன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதிலாக முன்கூட்டியே அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுடைய ஓன் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே சுயமாக முடிவுகளை எடுத்துக்கலாம். அதோட கிரிப்டோவை சுற்றி நாளுக்கு நாள் நடக்கிற ஸ்கேமும் கூடிட்டே தான் இருக்கு. அதனால மேபி நீங்க இப்பதான் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எக்கச்சக்கமான காயின்ஸ், நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்னு பல விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனை தரலாம். அப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்க என்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து வர நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதிகமாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு $1,000 கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சா என்ன மாதிரி பிளான் பண்ணுவேன், எந்தெந்த காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன், எந்தெந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் பேச போறோம். அதனால வீடியோவை முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணா நம்ம பேசுற நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனை தரலாம். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், மேபி $1,000ன்றது கொஞ்சம் பேருக்கு பெரிய அமௌண்டா தோணலாம். பட் இது அமௌண்ட் பத்தின விஷயம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிப்டோ வாங்கும்போது $10 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ $10, $100, $1,000 அது விஷயம் இல்லை. அதை எப்படி ஸ்மார்ட்டா டீல் பண்றது தான் விஷயம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசுறோன்றத பாருங்க. முடிஞ்சா வாட்ச் லெட்டர்ல ஆட் பண்ணி வைங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம். அண்ட் வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் கிடைச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்ப இந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஒட்டவா இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். தேவையானவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கிரிப்டோ ஷேர் மார்க்கெட் விஷயத்துல ஸ்கேமர்ஸ் கிட்ட கவனமா இருங்க. உங்க காசு கிரிப்டோவை இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணாதீங்க, ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க இன்னொருத்தருக்கு அனுப்பிதான் காசை இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற நிலைமையெல்லாம் இப்ப இல்ல. உங்க இமெயில்ஸ், மெசேஜஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவாங்க. நிறைய ப்ரூஃப் காட்டுறேன்னு ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புவாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க. காசு விஷயத்துல ஸ்கேமர்ஸ் கிட்ட கவனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் என்ன மாதிரி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பாக்குறேன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தவரை கிரிப்டோ முதலீடு எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் ஷேர் மார்க்கெட் பத்தி பேசும்போது இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கேன். நான் ஒரு ஸ்ரீலங்கனா இருந்தாலும் என்னோட ரிலேஷன்ஸ் மூலமா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை எக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் எல்லாராலையுமே அப்படி பண்ண முடியறது இல்லை. பட் கிரிப்டோல நம்ம அப்படி எக்ஸ்கியூசஸ் சொல்ல முடியாது. யார் வேணும்னாலும் எக்ஸஸ் பண்ண முடியுன்ற நிலைமையில தான் இப்போ கிரிப்டோ மார்க்கெட் இருக்கு. ஸோ ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றது எவ்வளவோ மேலுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ட்ரேடிங் நாலேஜும் இருக்கு. என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த ஒரு ஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்ச டைம்ல எல்லாம் நான் கிரிப்டோ வாங்குறது இல்லை. என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி எப்போ என்னோட XYZ சிங்க் ஆகுதோ அப்பதான் நான் காசை உள்ள போடுவேன். ஸோ என்னால ட்ரேடர் வர்ஸ் இன்வெஸ்டர் பர்சனாலிட்டிக்கு குயிக்காக ஷிஃப்ட் ஆகிக்க முடியும். பட் எல்லாராலையுமே அப்படி பண்ண முடியறது இல்லை. அப்போ இன்னைக்கு கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன்றதை பார்க்கலாம். அதை வச்சு உங்களாலையும் நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். கிரிப்டோவை பொறுத்தவரை எனக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே லாங் டேர்ம் கோல்ஸ் தான். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற கோயின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுன்றதுல நான் கவனமாக இருப்பேன். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு ட்வீட் போடுறதுனால ஒரு கோயினோட ப்ரைஸை கூட்டி குறைக்க முடியும் அப்படின்ற நிலைமையில இருக்கிற கோயின்ஸுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதே நேரம் அதை கணக்கெடுக்காமலும் விடுறதில்லை. இதை பற்றி கொஞ்சத்துல தெளிவாக சொல்கிறேன். ஸோ நான் என்னோட இன்கம்ல ஒரு பகுதியை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறேன்னா கிரிப்டோக்குள்ள வார முன்னாடியே அது நிறைய பாகமாக பிரிஞ்சிடும். அதில் கோல்டு, FD, ஷேர் மார்க்கெட்டும் அடங்கும். பேலன்ஸ் உள்ளது தான் கிரிப்டோக்குள்ளேயே வரும். அப்போ டைவர்சிஃபிகேஷனில் நான் தவறு பண்ணுறது இல்லை. டைவர்சிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்க. நீங்களும் டைவர்சிஃபிகேஷனில் இது தவற பண்ணாதீங்க. எல்லாத்தையும் கிரிப்டோவில் போட வேணாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் மொத்த போர்ட்ஃபோலியோவில் 20% ஆர் அதுக்கு கீழே இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதுக்கு மேல இருந்தாலும் யாரும் உங்களை எதுவும் பண்ண போறதில்ல. பட் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல கிரிப்டோக்கான பெர்சன்டேஜ் கூட கூட ரிஸ்க்கும் கூடிட்டே வரும். இதையும் கவனத்துல எடுங்க. அப்ப கிரிப்டோ மட்டுமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. என்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பகுதி தான் கிரிப்டோ. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இப்படி கிரிப்டோக்குள்ள வர இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே ஒரே கோயினை டார்கெட் பண்ணி அதுலயே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போடுறது இல்ல. இதையுமே ஒரு பிளான் படி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எதனால ஒரு பிளான் தேவை? நான் கிரிப்டோ பத்தி பேசுறேன்றதுனால நான் ஒரு கிரிப்டோ
கிரிப்டோ மில்லியனர்னு அர்த்தம் இல்ல. நிறைய பேர் மாதிரி நானும் சாதாரண ஒரு ஆள் தான். ஆனா கிரிப்டோல பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. ஆசை மட்டும் இருந்து பத்தாது, அதுக்காக ஒரு பிளானும் இருக்கணும். இப்ப நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்கேன்னா ஒவ்வொரு தடவை நான் இன்வெஸ்ட் பண்ண வரும்போதும் எதுல இன்வெஸ்ட் பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுன்னு டிசைட் பண்றதுக்கே நாள் கணக்குல என்னால செலவழிக்க முடியாது. சோ இதுக்காக தான் நமக்கு ஒரு பிளான் தேவை. ஒரு பிளான் இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ண வந்தமா, இன்வெஸ்ட் பண்ணமா, அடுத்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இன்னைக்கு நான் ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணா எப்படி டைவர்சிஃபை பண்ணுவேன், அடுத்து அதுக்கான காரணங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை பெர்சன்டேஜ் வைஸ் ஒரு சார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இந்த சார்ட் படி 30% பிட்காயின், 20% எத்தீரியம், 40% ஆல்ட் காயின்ஸ், 10% பூம் ஆர் பஸ். நம்பர் 1 பிட்காயின். எதனால 30% பிட்காயினுக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கேன்? பிக் பிளேயர், அறிமுகம் தேவையில்லை. நிறைய பேருக்கு கிரிப்டோன்னு சொல்றதை விட பிட்காயின் சொன்னாதான் புரியும்ன்ற அளவுக்கு ஃபேமஸான காயின். ஸோ என்னோட $1000 முதல் 300 டைரக்டா போறது பிட்காயினுக்கு தான். பிட்காயினை பத்தி என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு லிமிட்டட் சப்ளை உள்ள பொருளை நம்மள சுத்தி உள்ள உலகம் எப்படி ட்ரீட் பண்ணுது. இதுக்கு கோல்ட், ரியல் எஸ்டேட் நல்ல எக்ஸாம்பிள். எதனால நமக்காக ஒரு சின்ன அளவு லேண்டாவது இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்க போனாலும் லேண்ட் இருக்கு, எல்லாருக்கும் சொந்தம்னா வீடு நிலம் வாங்குறத பத்தி யாரும் யோசிக்க போறதே இல்லை. அதே மாதிரி தான் நான் பிட்காயினை பாக்குறேன். லிமிடெட் சப்ளை உள்ள ஒரு பொருள், நிறைய பேரால அதுக்கு வேல்யூ கூடிட்டே போகுது. அந்த பொருள் ஒரு முதலீடா எனக்கு ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு. இதுதான் பிட்காயினை பத்தின என்னோட சிம்பிளான ஐடியா. அண்ட் இதுக்கு நிறைய கிரீன் சிக்னலும் வந்துட்டு தான் இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், கோவிட் அண்ட் உக்ரைன் ரஷ்யா வார்னால உலக பொருளாதாரம் நல்லாவே அடி வாங்கியிருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் பிட்காயினோட பிரைஸ் $16,000 தாண்டி கீழே போகாதது பிட்காயின் மேல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. இதுக்கு டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலுமே இது கொஞ்சம் நம்பிக்கை கூட்டக்கூடிய விஷயம் தான். ஓகே, இந்த விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுனது இல்ல. நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு பிட்காயினோட பிரைஸ் $30,000, $20,000 இப்படி இருக்குன்னா நம்ம எப்படி குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு அதை வாங்குறது? இதுக்கு பேர் ஃபிராக்ஷன் ஆஃப் காயின் சொல்றது. இன்னைக்கு நம்ம $100 கொடுத்து பிட்காயின் வாங்கணும்னா இன்னைக்கு பிட்காயின் என்ன பிரைஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பிட்காயின்ல ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பிட்காயினோட பிரைஸ் $20,000, என்கிட்ட $100 இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி பிட்காயின்ல ஒரு பகுதி, அதாவது 0.005 பிட்காயின் எனக்கு கிடைக்கும். பிட்காயின் மட்டும் இல்ல, நிறைய காயின்ஸை இப்படி நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் காயின் அப்படின்ற அடிப்படையில் வாங்கிக்கலாம். நம்பர் 2 எத்தீரியம். இப்போதைக்கு என்னோட லிஸ்ட்ல 20% எத்தீரியம் இருக்கு. என்னோட லிஸ்ட்ல மட்டும் இல்ல, மொத்த கிரிப்டோ மார்க்கெட்லயும் 2வது இடத்துல எத்தீரியம் தான் இருக்கு. எத்தீரியம் கிரிப்டோல ஒரு முக்கியமான காயின். அதனாலேயே இதை சுத்தி நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் கூடிட்டே தான் வருது. சொல்ல போனாலும் இது ஒரு காயினா மட்டும் பார்க்க முடியாது, அதுக்கு மேலேயும் இதுல நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. இப்போ பிட்காயின்னா ஓகே, ஒரு காயின் இருக்கு, அதுக்கு லிமிடெட் சப்ளை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். பட் எத்தீரியம் நெட்வொர்க் அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிக்கிட்டே போகுது. இதுவும் நான் எத்தீரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு மெயின் ரீசன். அப்ப பாத்தீங்கன்னா என்னோட போர்ட்போலியோல 50% பிட்காயின் அண்ட் எத்தீரியம் தான் இருக்கு. இதையே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா தான் நான் கன்சிடர் பண்றேன். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய ஆல்ட் காயின்ஸ் மாதிரி இது 10 மடங்கு 100 மடங்கு மேல போக போறது இல்லை. அதே நேரம் என்னோட போர்ட்போலியோவையும் இது அதிகமா பாதிக்க போறதும் இல்லை. நம்பர் 3 ஆல்ட் காயின்ஸ். என்னோட கிரிப்டோ போர்ட்போலியோல 40% ஆல்ட் காயின்ஸ் தான் இருக்கு. இதுக்குள்ள நிறைய காயின்ஸ் இருக்கு. பிஎன்பி, சொலானா, கர்டானோ, இப்படி ஆல்மோஸ்ட் 15க்கும் மேல காயின்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கு. எக்ஸாம்பிள், இதுல பிஎன்பி பாத்தீங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட காயின். நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சில் இவங்க தான் இருக்காங்க. நானும் என்னோட ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பைனான்ஸ் தான் யூஸ் பண்றேன். மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் கம்பேர் பண்ணும்போது இதுல ஃபீஸும் கொஞ்சம் குறைவு. கிட்டத்தட்ட FTX என்ற எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆன டைமும் பைனான்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த டைம் இவங்க அதுக்கான சொலிடான விளக்கங்களும் கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியிலையும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் அதை வாங்குறதுக்கான தனித்தனி ரீசனும் இருக்கு. எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணா வீடியோட நீளம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதோட நான் இன்வெஸ்ட் பண்ணேன்றதுக்காக நீங்களும் அதே காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. கொஞ்ச நேரம் செலவழிச்சா நம்மளே அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக அந்த காயின் ஒர்க் ஆகுது, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி சேஞ்சஸை கொண்டு வர பாக்குது, அப்படி கொண்டு வர சேஞ்சஸ் நல்லதுன்னு நீங்க நினைக்கிற சந்தர்ப்பத்துல நீங்களும் அந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 4 பூம் ஆர் பஸ்ட். இது என்னன்னா, ஏதாவது ஒரு காயின் பேர் மார்க்கெட்ல ரொம்பவே அடிப்படுது, அதே நேரம் அது மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லைன்னா இந்த 10% அதுக்கு தான். இந்த 10% தாண்டி என்னோட மொத்த போர்ட்போலியோவில் இதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. இந்த காயின்ஸ் தான் பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். மேபி அது மிஸ்லீடிங்காகவும் இருக்கலாம். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காயின் மேல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் 10%க்கு மேல போகாம அதுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஒட்டுமொத்த போர்ட்போலியோவை அது பாதிக்காது. இன் கேஸ் அந்த காயின் ஃபெயிலே ஆனாலும் நீங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, கடைசியா சொல்றேன். நம்பர் 1, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல கிரிப்டோ இல்லாட்டி அதை பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கிரிப்டோல போடாதீங்க. கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப வாலடைல் அண்ட் ரிஸ்கான மார்க்கெட். உங்களால ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும்
கிரிப்டோல போடுங்க. நம்பர் 3, அப்படி கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரே கோயினை டார்கெட் பண்ணாதீங்க. டைவர்சிஃபை பண்றது உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்கை குறைக்கும். பெரிய கோயின்ஸ், அதாவது டூ பிக் டு ஃபெயில் அப்படின்ற கோயின்ஸ்ல மேஜரா இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்கை குறைக்கும். உங்க ஃபைனான்சியல் சைடுக்கு ஏத்த மாதிரி ரிஸ்க் எடுங்க. நம்பர் 4, யாரோ சொன்னாங்கன்னு ஒரு கோயின்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எமோஷனல் முடிவுகள் எடுக்காதீங்க. நீங்களா அதை பத்தி ரிசர்ச் ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 5, ரொம்ப முக்கியமா நீங்க இன்வெஸ்ட் பண்றத ஒரு ஜேர்னலுக்கு கீழே கொண்டு வாங்க. கூகுள் ஷீட்லயே ஃப்ரீயா கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன கோயின், என்ன டேட், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, என்ன பிரைஸ்ல வாங்குறீங்க, என்ன ரீசனுக்காக வாங்குறீங்க, இதை ஒரு நோட்ல மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ராக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ஒரு நல்ல பழக்கமும் கூட. ரிலையபிளான ஒரு எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் முன்பின் தெரியாத எக்ஸ்சேஞ்சஸை அவாய்ட் பண்ணுங்க. கடைசியா ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங் புக் ஒன்று இருக்கு, த சைக்காலஜி ஆஃப் மணி. டைம் கிடைச்சா வாசிச்சு பாருங்க. நிறைய ஆடியோ புக்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. அதுல சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கால 1970க்கு அப்புறம் உள்ள மக்களும் அதுக்கு 20 வருஷம் முன்னாடி உள்ள மக்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குற விதமே வேற வேற மாதிரி இருக்கு. அது என்னன்னா, 1950ல இருந்து 1970 வரைக்கும் அமெரிக்காவோட இண்டெக்ஸ் ஆன S&P 500 எந்த விதமான பெரிய அளவு ரிட்டர்னையும் கொடுக்கல. ஆனால் 1970க்கு அப்புறம் அது ரொம்பவே அபாரமா வளர்ந்து 10 மடங்குக்கு மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்ப அந்த 20 வருஷ வயசு வித்தியாசத்துல உள்ளவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குற விதமே வேற வேற மாதிரி தான் இருக்கு. ஒரு குரூப் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது எந்த வித யூஸுமே இல்லைன்ற மாதிரியும், இன்னொரு குரூப் ஸ்டாக் மார்க்கெட் தான் உள்ளதுலே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற மாதிரியும் தான் பார்க்க போறாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம்னு நினைக்கிறேன். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கிரிப்டோவையும் இப்போ உள்ள ஒரு யங்ஸ்டர் பார்க்கறாருன்னா மோஸ்ட் லைக்லி கிரிப்டோ பக்கம் சாயறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, இதுல உள்ள எக்ஸெப்ஷனல் ரிட்டர்ன்ஸ். அதே நேரம் இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைச்சிட்டு அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு பணத்தை ஸ்பெகுலேட் பண்ணவும் நம்ம பழகிடக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம எடுக்கிற முடிவுகள் இதோட முடிய போறதில்ல, லைஃப் லாங் நம்ம கூடவே தான் வரப்போகுது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நீங்களும் ஒருத்தர்னா ஐ திங்க் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தடவை எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, பிட்காயின் வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ நான் இப்படிதான் இன்வெஸ்ட் பண்றேன். முடிஞ்ச டெக்னிக்கல் சைடும் கொஞ்சம் படிங்க. டெக்னிக்கல் சைடு தெரிஞ்சா எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பாக்குறீங்க, ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பை.